ஹலோ ஆல், திஸ் இஸ் நரஞ்சனா. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ கிர்கிஸ்தானில் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரே வெக்கையாக இருக்குது. எந்த அளவுக்கு குளிர் நாங்கள் தாங்கணுமோ அதை விட நாங்கள் இப்போ வெயில் இருக்குது. என்னென்னா ஆக்சுவலி ஒரு ஃபேன் நான் ஒன்று வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து வச்சுருந்த ஃபேன் இப்போ ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி உடஞ்சி போச்சு. ஸோ அதனால் இப்போ ஒரு புது ஃபேன் வாங்கலாம். ஃபேன் இல்லாமல் இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ஒரு புது ஃபேன் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஜார் போயிட்டுருக்கோம். அண்ட் இன்னொன்று நோட் பண்ணிங்களா, ஐப்ரோ பார்த்தீங்களா இவ்வளோ கேவலமாக இருக்குல்ல. ஸோ ஐப்ரோவும் நான் 1 மாதமாக எடுக்காமல் சுற்றிட்டுருக்கேன். ஐப்ரோவே எடுத்துடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா இது சோலோ விலாக் இல்லை, என் கூட யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. இப்போ நான் ஹாஸ்டல்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி ஷோபிக்கு கிளாஸ் இருக்குது. கிளாஸ் முடிச்சுட்டு அவள் கிளாஸ் பக்கமே குளோபஸில் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னான். ஸோ அவள் கூட போயிட்டு ஜாயின் பண்ணி அவளோட தான் போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் காய்ஸ், நம்ம குளோபஸ் வந்துட்டோம். கொஞ்சம் அமௌண்ட் எடுக்க வேண்டிய ஒர்க் இருக்குது. அமௌண்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஷோபி எங்கே இருக்கான்னு பார்த்து அவளே கூப்பிட்டுக்கலாம். ஷோபியும் ஜாயின் பண்ணிட்டா. அவள் கிளாஸ் போயிட்டு வர பாவமாக இருக்குது பார்க்கவே எங்களுக்கு. ஷோபி கிளாஸ் ஜாலியாக இருந்துச்சா? ஆக்சுவலி இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மேம் இப்போ விளையாடுற மாதிரி டாஸ்க்காக கொடுப்பாங்க, குரூப் அதனால எனக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் கண்டினியூஸாக ஒரு 1 வீக் மேலே லீவ்லேயே இருக்காங்க. சாட்டர்டேலேருந்து லீவில் இருக்காங்க. நான் மண்டே டியூஸ்டே 3 நாளுமே எனக்கு கிளாஸ் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அபி விட்ட சாபம் தான் எல்லாமே. அபி காசு அவளை சொல்லிச்சு லாஸ்ட் செமஸ்டரில் சொன்னால் இந்த செமஸ்டர்ல பழிச்சிருச்சு. கிளாஸ் போன செமஸ்டர் ஃபுல்லா ஜாலியா நாங்க கிளாஸ் போயிட்டு இருந்தோம். இப்போ நாங்க ஃப்ரீயா இருக்கோம், அவ கிளாஸ் போயிட்டு இருக்கா. ஆக்சுவலி நாங்க 2 பேர் வேற குரூப். ஸோ அதனால கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. A few moments later. இதுதான் நான் யூஸ்வலாக பண்ணுற ஷாப். ஆக்சுவலி நிறைய ஜூனியர்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தீங்க எங்கே மோஸ்ட்லி ஐப்ரோ பண்ணுவீங்கக்கான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நான் அழகாக ஒரு லேண்ட்மார்க் சொல்கிறேன். நீங்கள் சைனாப்லேருந்து இறங்கி இப்படி நடந்து வந்தீங்கன்னா இந்த ரோடு இருக்கும். இந்த ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். லைக் இந்த ஒரு டிசைன் மாதிரி. இது மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டிசைனுக்கு அப்படியே பின்னாடி தான் இருக்குது. யூஸ்வல் நான் அந்த கடையில் தான் எப்பவுமே பண்ணுவேன். பார்த்துக்கோங்க. கடையை காட்டு. தோ இந்த கடை பிங்க் கலரில் எழுதிருக்குல்ல, இந்த கடையில் தான் யூஸ்வலி பண்ணுவேன். ரொம்ப நல்லா பண்ணி விடுவாங்க. உங்களுக்கும் வேணும்னா இனிமேல் கேட்குறவங்க இங்கே ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி லாங் மந்த்துக்கு அப்புறம் ஐப்ரோஸ் எடுத்தாச்சு. என் ஃபேஸில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஏதோ பூச்சி மாதிரி இவ்வளோ பெருசு இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்க. அடுத்து நாங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்க போயிட்டுருக்கோம். ஷோபிக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கணும். ஃப்ரூட்ஸ் வாங்கி முடிச்சுட்டு ஃபேன் வாங்கணும். அண்ட் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஊர் பஜார் மாதிரி தான் இருக்கும். லைக் நம்ம ஊரில் ஷாப்ஸில் பக்கம் இருக்கும்ல, அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் திரும்பவும் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபுல்லாகவே இங்கே ஃப்ரூட் ஷாப்ஸ், வெஜிடபிள்ஸ். ஒரு கடையில் கம்மியாக இல்லைனா இன்னொரு கடையில் நம்ம வாங்கிக்கலாம். ஆக்சுவலி இந்தியாவில் ஃபாலோ பண்ணுற அதே ட்ரிக்கு மெத்தட் தான் நாங்கள் இங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இங்கே ஃபுல்லாக இப்போ ஸ்ட்ராபெரி சீசன். ஸோ நிறைய ஸ்ட்ராபெரிஸ் இருக்குது ஒவ்வொரு பக்கமும். நம்ம பஜாருக்குள்ளே வந்துட்டோம். இந்த பஜாரில் இல்லாத பொருளே கிடையாது. எங்களுக்கு என்ன தேவையோ இங்கே தான் வரும். ட்ரெஸ்ஸுலேருந்து ஃப்ரூட்ஸு எதுனாலுமே இங்கே எல்லாமே அவைலபிள் இருக்கும். ஸோ நம்ம ஊர் சந்தை மாதிரின்னு வச்சுக்கலாம். One hour later. அண்ட்
அண்ட் காய்ஸ் ஃபைனலி வந்த வேலையில் ஒரு வேலை தான் முடிஞ்சுது. வெட்டுக்கரமாக ஐப்ரோ மட்டும்தான் பண்ணேன். பஜார் ஃபுல்லாக சுற்றி ஒரு ஃபேன் கடைக்கு போனேன். எங்கேயுமே நான் எதிர்பார்த்த மாதிரி ஃபேன் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஃபேன் கடைக்கு போனால் இடையில என் ஃப்ரெண்ட்ஸை 2 பேர் பார்த்தேன். அவனுங்க சொன்னானுங்க எதுக்கு தேவையில்லாமல் இதுக்கு போயிட்டு காசு செலவு பண்ணிவிட்டு 100 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 600 ரூபா கொடுக்கும். ஆமாம், ஆக்சுவலி எனக்கு தெரியாது ஃபேனு வந்து அது ஒயர் தான் ஆக்சுவலி கட்டாக இருக்குது, அதை ரெடி பண்ணிக்கலாமா எனக்கு தெரியாது. நான் நினச்சேன் ஃபுல்லாகவே இனிமேல் ஒர்க் ஆகாது போல் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் அவனுக்கு தான் சொன்னாங்க எதுக்கு 500 ரூபா செலவு பண்ணுறேன், அதனால் வந்து நீ போயிட்டு புதுசு வாங்காமல் பழைய ஃபேனே எடுத்துகிட்டு வந்து நாளைக்கு ரிப்பேர் பண்ணிக்கோ அப்படி சொன்னாங்க. சரி நான் ஃபேன் வாங்காமல் திரும்ப ஹாஸ்டலுக்கே போயிட்டுருக்கேன். கிளம்பிட்டோம். ஓகே காய்ஸ், நான் வந்து இந்த vlog-ஐ வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஹாஸ்டல் போயிட்டு எந்த இடத்துல ஃபேனில் வந்து ரிப்பேர் ஆகிருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். பை கைஸ், see you tomorrow. பை சொல்லிடு. பாய். The next day. அண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபேனு ஃபஸ்ட் இயர்லேருந்து நாங்கள் வச்சுருக்கோம். ஆக்சுவலி என்ன நைட்டு தூங்க முடியல, என் ஃப்ரெண்ட்கிட்ட கடன் வாங்கி வச்சுருக்க ஃபேன். ஆளுக்கும் பெட்டில் ஒரு ஃபேன் போர்ட்டபுளாக வச்சுருப்போம். இது வந்து சௌமியா மாரிமுத்தோட ஃபேன். இன்றைக்கி வந்து ஆக்சுவலி ரெடி பண்ண போகிறதுக்கு நான் போகல, இவங்க தான் போகிறாங்க. சௌமி ஹாய். கவையை படிக்கிறா சின்சேரா. அபி கிளம்புறியா, நீ டைம் ஆயிடுச்சுடி. ஆமாம், என் ஃபேனில் அதான் தான் பொறுமையாக போகலான்னு. எனக்கு அதான் கஷ்டமாக இருக்குது, நைட் ஃபுல்லாக உன் ஃபேனை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆமாம், எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு நைட் பார்க்கறதுக்கனால என் ஃபேனை இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு வந்துரு. இல்லடி என்னால் தூங்க முடியாது, கொடுத்துட்டா. கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டேன், குளிர்ச்சுன்னு. இவன் வந்துட்டு போர்வை அந்த குட்டி போர்வை மட்டும் இங்க மட்டும் போத்திட்டு தூங்கிட்டு இருந்தா. நான் இப்ப அந்த என்னோட அங்கேயும் போட முடியாது, என் ஃபேனையும் கொண்டு போய் எங்க போட முடியாது, எங்க போட்டு அவளும் எந்திரிச்சுப்பான்னு சொல்லிட்டு எங்க போடுங்கன்னு நான் போயிட்டேன். ஆக்சுவலி என்னோடய ஃபேனில் இது தாங்க பிரச்சனை. இங்கே பாருங்களேன், இதுதான் உடஞ்சிருக்கு. உடஞ்சில்ல, இது அருந்துருக்கு. இதை வந்து நம்மளே ரெடி பண்ணிக்கலாமா அது எனக்கு தெரியல. நான் வர நேற்று ஃபுல்லாக போயிட்டு பஜார் ஃபுல்லாக ஃபேனை தேடிட்டு கிடந்தேன். அதனால் வந்து இன்றைக்கி இதுதான் என்னோடய ஃபேன், மீன்குட்டி. ஃபஸ்ட் இயர்லேருந்து வச்சுருந்தேன் இந்த மீன்குட்டி. இதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க, போயிட்டு அவங்க ரெடி பண்ணிட்டு வந்துடுவாங்க. One eternity later. அண்ட் ஃபைனலி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக ஃபேன் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இனிலேருந்து நிம்மதியாக தூங்கலாம். இந்த ஒயரை ரெடி பண்ணிட்டாங்க. சௌமி. அண்ட் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. See you guys in next video. Tata bye.